அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 19/11/2024 மாலை 4 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இப்போ நம்ம இந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறன்றதை நீங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் என்னால் விரிவான அறிக்கை கொடுக்க முடியல, மன்னிக்கவும். தற்பொழுது இந்த அறிக்கையை நான் கொடுக்கும் இந்த வேளையில் நம்ம காலையில் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் ஆங்காங்கே இன்றைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். முதல்ல நம்ம வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த குமரிக்கடல் பகுதிகளிலும் அரபிக்கடலிலும், அதாவது மாலத்தீவை ஒட்டி அதை தாண்டி ஒரு சுழற்சியும், இரு சுழற்சிகள், அந்த இணைப்பு பகுதியாக, அந்த இருகாற்று இணைவு பகுதி என்பது டெல்டாவின் தெற்கு பகுதியை ஊடாக பயணிக்கச் செய்து அது அரபிக்கடலை நோக்கி ஒரு சுழற்சியாக சுழன்று மீண்டும் அது வெப்ப நீராவி காற்றை இலங்கையின் ஊடாக அப்படின்ற மாதிரி பயணிக்க செய்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா இலங்கையிலே கூட பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் ஒரு இன்றைக்கு கனமழையை பொழிந்து வருகிறது. இப்பொழுது இந்த வேளையில் நான் அறிக்கை கொடுக்கும் இந்த வேளையில் கூட காரைக்கால் பகுதிகள் மற்றும்